கேள்வி 84. யார் அழிவை காணவில்லை? தேவனால் எழுப்பப்பட்டவர், அதாவது இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி 85. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு எது உண்டாகும்? பாவ மன்னிப்பு உண்டாகும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி 86. எவன் நீதிமானாக்கப்படுகிறான்? விசுவாசிக்கிறவன் எவனும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி 87. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்தது சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி 88. விசுவாசிக்கிறவன் எவனும் யாராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான்? தேவனால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவால். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி 89. பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் என்ற வசனம் எந்த தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது? ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் இந்த வசனம் உள்ளது. கேள்வி எண் 90. ஒருவன் எதை உங்களுக்கு விவரித்துச் சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு நடப்பிக்கும் கிரியையை. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 91. உங்களுக்கு டேஸ் எச்சரிக்கையாயிருங்கள் என்று பவுல் கூறினார்? நேரிடாதபடிக்கு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 92. அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று பவுலை வேண்டிக் கொண்டவர்கள் யார்? புறஜாதிகள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம்.